சதகா, தர்மம் செய்யுங்கள், அதை பழக்கமாக்குங்கள். நானே கஷ்டப்படுறேன், நான் எங்கே தர்மம் செய்கிறது? ஜக்காத்து கொடுக்க சொல்லல. கஷ்டப்படுறவங்களால ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுக்கணும்னா வசதி இருக்கணும். வசதிக்கு தான் ஜக்காத்து. 100க்கு 2 நான் கொடுக்கணும்னா நான் 100 சொந்தமாக்கணும். ஜக்காத்து இவ்வளோ பணம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமைன்னு ஒரு முறை இருக்குது. சதக்காங்கிறது என் கையில் 50 ரூபா இருக்கு, ஒரு 5 ரூபாயை நான் சதக்கா செய்கிறேன். என் பெருமான் சொன்னாங்க, அந்த நீ கொடுத்த 5 ரூபா அன்னைக்கு உனக்கு வர இருந்த முசீபத்தை மட்டும் இல்லை, கெட்ட மௌத்தையும் தடுத்து விடும். உங்கள் வீட்டில் அல்லாஹ் இரணத்தை பரக்கத்தாக்கி வைப்பான். சதக்கா வாசலை திறந்து வைங்கிற. இன்னைக்கு சதக்காவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. எப்பமோ கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில வலிமார்கள் நல்லவர்களுடைய அடையாளத்தில் தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்தா அவங்க விழா இடுப்பு படுக்கையிலிருந்து தன்னா எஞ்சிருமா. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அவங்களுடைய பெட்டில் இருந்து அவங்களுடைய இடுப்பு தூக்கிடும், அப்படி ஒதுங்கிடும், வெட்ட விட்டு ஒதுங்கிடும். ஒதுங்கி அல்லாட்ட நின்று கண்ணீர் வடிப்பாங்க, கையேந்துவாங்க. சொல்லிட்டு ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நம்ம கொடுத்த காசை செலவு செய்வார்கள். தஹஜ்ஜத்துல எழுந்திருக்கிறாங்கிறதோட நிறுத்தல, என்னிடத்தில் அவங்க துஆ கேட்கிறாங்கன்னு நிறுத்தல, அவங்க சதக்கா செய்வாங்க. அப்ப சதக்கா தினம் எவ்வளவு முடியும்? 5 கொடுங்க, 10 கொடுங்க, 100 கொடுங்க, சக்திக்கு கொடுங்க. உங்கள் நோய்கள் நீக்கப்படும், பிரச்சனை தீர்க்கப்படும், முசீபத்து வராது, கெட்ட முடிவு வராது. நல்லா இருக்கிற நீங்க கீழே உடைஞ்சிட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் மேலால் ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும். நம்ம கஷ்டப்படுறோம்லாம் பார்க்கக்கூடாது. கஷ்டப்படும் போது தான் சதக்கா கொடுக்கணும், கொடுக்கும் போது தான் கஷ்டம் நீங்குது. சதக்கா என்றால் தர்மம். யாருக்கு கொடுக்க முடியும் கொடுங்கள். அவர் சொல்ல இப்னு கய்யூம் 4 விஷயங்கள். 3வது சதக்காவை பழக்கப்படுத்துங்கள். சதக்கா எந்த ஊரில் நிறுத்தப்படுமோ, எந்த வீட்டில் நிறுத்தப்படுமோ, அந்த வீட்டில் நிம்மதியும் போகும், அந்த வீட்டில் முசீபத்து நிறைகிறது, அந்த வீட்டில் வறுமைக்கு வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பார்.